ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? திருக்குரான் 4வது அத்தியாயம் பெண்கள்ன்ற தலைப்பில் 135வது வசனம் பார்க்குறோம். விஸ்வாசம் கொண்டவரே, நீங்கள் சாட்சி கூறினால் அது உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருந்த போதிலும் நீதியை நிலைநிறுத்தியவர்களாக அல்லாவுக்காகவே சாட்சி கூறுபவர்களாக இருங்கள். சாட்சி கூறப்படும் அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி, உண்மையையே கூறுங்கள். அல்லாஹ் இருவருக்கும் அவர்களை காப்பாற்றுவதற்கு மிக உரியவன். இன்னும் நீங்கள் நியாயம் வழங்குவதில் உங்கள் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். நீங்கள் சாட்சியத்தை மாற்றி கூறினாலும் அல்லது சாட்சி கூறாது புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்பவனாக இருக்கின்றான். சரி, ஸோ இதை முஸ்லீம்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி எல்லைக்குட்பட்ட விளக்கம் அதுவும் நம்ம கொடுக்கலாம். அதாவது ஒரு தீர்ப்பு சொல்கிற பஞ்சாயத்து மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த தீர்ப்பு சொல்கிற பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற தீர்ப்பு உங்களுக்கு விரோதமாகவே இருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த பஞ்சாயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறதே உங்கள் பையன்னு வச்சுக்கோங்க. இப்போ நடந்துச்சு இல்லையா, இப்போ இந்தியாவே புரட்டி போடுற ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க ஆணும் பெண்ணும். அவன் கப்பலில் வேலை நேவியில் வேலை செஞ்சிட்ருக்கிறான். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த பொண்ணு வேறு ஸ்கூல் ஃப்ரெண்டோட தொடர்பு ஏற்பட்டு கள்ளத்தொடர்பாகி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து இந்த கணவனை கொலை பண்ணிடுறான். இந்த விஷயத்தை அவள் கடைசியில் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க அம்மா அந்த பொண்ணை இட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ இந்த இதுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? தப்பு பண்ணது என் பொண்ணாக இருந்தாலும் அவள் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறாங்க. ஏன்னா என்னுடைய மருமகனும் எனக்கு ஒரு மகன்தான், இப்படி பண்ணிட்டா அவள் அப்படின்னு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னது, ரிட்டையர்ட் ஆனவர் என்ன சொன்னார்னா, எந்த கொலை பண்ணாலும் அவன் 24 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 36 மணி நேரம் அதுக்குள்ளே கண்டிப்பாக யார்கிட்டையாவது அவன் சொல்லிடுவானோ. ஸோ எவ்வளோ பார்த்துட்டேன், யார்கிட்டையாவது அவன் சொல்லிடுறான், அவனால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா கொலை பண்ணுறதுன்றது மனம் தன் கண்ட்ரோலை மீறி போகும்போது நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? சுய உணர்வில் சுய நினைவில் இருக்கிறவனால பண்ண முடியாது. ஒரு அமைதியான நிலையில் இருக்கிறவனால பண்ண முடியாது. அப்போ சுயநினைவு இழந்து அந்த கொலை பண்ண பிறகு இன்னும் அவனுடைய அமைதி கெட்டு போகும். அந்த நேரம் நம்ம இவங்ககிட்ட சொன்னால் அவன் மாட்டிக்குவோம், அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவனுக்கு அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் சொல்லிவிடுவாங்க. சரி, அதனாலே அவங்க மாட்டிக்கவும் செய்வாங்க. ஸோ இங்கே இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க பொண்ணே ஜெயிலுக்கு போனாலும் அவங்க கவலைப்படாமல் பண்ணாங்களே. ஸோ அந்த மாதிரி அது உங்களுக்கே விரோதமாக இருந்தாலோ உங்கள் நெருங்கிய உறவினருக்கு விரோதமாக இருந்தாலும் நீங்கள் கடவுளின் வழிப்படித்தான் அங்கே நீதியை நிலைநிறுத்தணும். அதேமாதிரி பணக்காரர்கள்னால் ஒரு மாதிரி தீர்ப்பு சொல்கிறது, ஏழைகள்னால் ஒரு மாதிரி தீர்ப்பு சொல்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா 2 பேரையும் காப்பாற்றுறது அல்லாஹ் தானே. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்படுற ஒருத்தருக்கு நீங்கள் அநீதி இழைக்கலாமா? அவன் ஏழையாக இருக்கிற ஒரே காரணத்தினால. ஸோ அதனால் உங்கள் மனதின் இச்சையை பின்பற்றாதீர்கள். ஏழை அவனுக்கு எதிராக சொன்னால் என்ன ஆகிட போகுது? ஆனால் பணக்காரனுக்கு எதிராக சொன்னோன்னா நாளைக்கு அவனால் நமக்கு கிடைக்கிற வருமானம் காசு கூட ஃபேவராக கிடைக்கும் இல்லையா? நிறைய அந்த மாதிரிலாம் லஞ்சம்லாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் மன இச்சை வரும்போது என்ன ஆகும்? அதனால தான் பற்று தப்புன்னு சொல்கிறது, பேராசை பாவம்னு சொல்கிறது. ஸோ அந்த காசு உங்களை பாவம் செய்ய வைக்கும். பற்று உங்கள் குழந்தை அந்த மாதிரி இருக்கிறது உங்களை பாவம் செய்ய வைக்கும். ஏன்னா இப்போ இவங்க இந்த சம்பவத்தில் அந்த சகோதரி தன்னுடைய மகளை
போலீஸில் ஒப்படைச்சாங்க. ஸோ இன்னொரு சம்பவம் ஒரு 3 மாதம் முன்பு ஜாக்கீர் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு இளைஞன், ஸோ இப்போ இறந்தவர் கிடையாது, இன்னொரு பையன், சின்ன பையன். அவன் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களோட வந்து கள்ளத்தொடர்பு. அவன் முஸ்லீமாக இருக்கிறனால முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்கள் மேலே ஒரு அன்பு இருக்கும் இல்லையா. ஸோ அதை பயன்படுத்தி முஸ்லீம் பெண்கள், குறிப்பாக திருமணமான பெண்கள், அவங்கள குறிப்பாக அந்த பணக்கார பெண்கள், இந்த மாதிரி பெண்களை குறிவைத்து அவங்க கூட பேசி கணவன்கிட்ட சின்ன பிரச்சனை இருந்தால் அவன்லாம் உனக்கு லாக்கே இல்லை, சேது படத்தில் சொல்கிற மாதிரி நீலாம் எப்படி திரும்ப இருக்கணும், நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து கடைசியில் லிவிங் டுகெதரில் போய் செம்ம அடி அடித்து அந்த நகை எல்லாத்தையுமே, அவனுடைய எய்மே வந்து அந்த காசை கறக்கிறது தான். அதுமாதிரி அவன் சொந்த மாமா பொண்ணுக்கிட்டே அப்படிலாம் நடந்துருக்கிறான். அவங்களாம் அதுக்கப்புறம் வெளியில் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு உடந்தையாக இருந்தது அந்த குடும்பமே சொல்கிறாங்க. அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே உடந்தையாக இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ அந்த காசு மேலே அந்த பேராசைக்காக எது பண்ணாலும் தப்பில்லை அப்படின்ற உணர்வுக்கு வந்துடுறாங்க. சரி, ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உலகத்தில் நீங்கள் யாருக்கு வேணாலும் லஞ்சத்தை கொடுத்து கூட உங்கள் பதவி பணத்தை வச்சு பண்ணலாம். ஆனால் கடவுள்கிட்ட எதுவும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அவர் என்ன பண்ண போகிறார்? அதுக்காக தான் அவர் தேவையற்றவன் சொல்கிறது. அவர்கிட்ட நீங்கள் லஞ்சம் கொடுத்துடுவீங்களா? சார் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாற்றி பொய் சாட்சி சொல்கிறது அல்லது சாட்சியை சொல்லாமல் விட்டுறது இப்படின்ட்டு வருது. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லைக்குட்பட்ட விளக்கம், ஜென்ரலாக முஸ்லீம்ஸ் புரிஞ்சிக்கிற விளக்கம், அவங்களுக்கு பிடிச்ச விளக்கமும் இது தான். ஸோ அதுக்குள்ளே ஆழமான விஷயம் சொல்லும்போது கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். அவங்க சொர்க்கத்தில் வரக்கூடிய தேவதைகளாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கடவுள் வந்து உலகில் விஷயத்தை பற்றியே பேச மாட்டார். முதல் விஷயம் அது தான் இல்லையா. உலகில் விஷயத்தை சொல்கிறதுக்கு கடவுள் எதுக்கு? கடவுள் பரலௌகீக தந்தை, பரலோகத்துக்கு போகிறதுக்கான விஷயத்தை சொல்வார், ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கான விஷயத்தை சொல்வார். அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய ஞானத்தின்படி இது எப்படி பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய சட்டம் என்ன? ஆத்மான்னு உணர்ந்து இறைவன் நினைவிலே இருக்கணும். அப்படி நினைவில் இருந்து உடல்ன்ற உணர்வையே மறக்கணும். ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அப்போ உடல்ன்ற உணர்வையே நீங்கள் மறக்கிறீங்க அப்படின்னா உங்களையும் ஆத்மான்றது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்குது, அதனால தான் போட்டு வைக்கிறோம். உங்களையும் ஆத்மான்னு உணர்வீங்க, மற்றவர்களையும் ஆத்மான்னு உணர்வீங்க. ஸோ மற்றவரை ஆத்மான்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பை பார்த்தா தான் ஆண் பெண், பணக்காரன் ஏழை, இந்த மதம் அந்த மதம் இதெல்லாம் தெரியும், குழந்தை பெரியவங்க இதெல்லாம் தெரியும். ஆத்மான்னு பார்த்தா அதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ தானாகவே எல்லோரோடவும் நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க, பணிவாக இருப்பீங்க, அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துவீங்க. அடுத்தது, இதன் மூலமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் நீங்கள் விடணும். இப்போ இந்த ஞானத்தை நீங்கள் மட்டும்தான் எடுக்கிறீங்க, உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ எடுக்கலை, உங்கள் அப்பா அம்மா எடுக்கலை அப்படின்னும் போது அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னா, காமத்தை விடுறதா, அப்புறம் என் குழந்தை கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே அந்த எண்ணம் இருக்கும். கணவன்னா கேட்கவே தேவையில்லை, காமத்திலே மூழ்கி கடங்குறாங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. கரிமீன் சமைக்கலைன்றதுக்காக கொலையெல்லாம் நடக்குது இந்த உலகத்தில். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வரும். சரி, அவங்கள திருப்திப்படுத்தலாம் அப்படின்ட்டு கடவுளுடைய வழியை நீ மீறி போகக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்கிறதே இப்போ கஷ்டமான விஷயந்தான், ஆனால் இது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இதோடைய பாதிப்பு பயங்கரமாக இருக்கும். ஸோ அது தெரியும் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும். காமம் கூடாது, கரிமீன் கூடாது, பற்று கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பற்று கூடாதுன்னா அன்பாலும் இருப்போம், மனதுக்குள்ளே அது ஒரு சகோதராத்மா, அல்லாவுடைய குழந்தை, என்னோடது கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கணவனை கொலை பண்ணா இல்லையா அந்த பொண்ணு, முஸ்கான் அப்படின்னு அந்த பொண்ணு பேர். ஸோ அந்த மாதிரி பண்ணிருந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த என் குழந்தையை காப்பாற்றணும் அந்த மாதிரி பாவம் செய்ய மாட்டீங்க. ஸோ அதுக்கு தான் அந்த பற்றை விட சொல்கிறது. அல்லது அது இல்லாமல் ஏதோ சரி, இது முஸ்கான் அந்த பொண்ணு, அந்த பையன், இப்போ அந்த பையனுடைய அப்பா அம்மா அழுகுறாங்கல்ல,
இதுக்காடா போன எங்களெல்லாம் பகைச்சிட்டு அந்த பொண்ணு பின்னாடி, ஏன்னா அவன் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறான், அப்பா அம்மா சம்மதிக்கலன்னு தனியாகவே அந்த பொண்ணு கூட வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறான். ஸோ இப்போ அவங்க அழுகுறாங்க. அந்த பற்று இல்லைன்னா அழமாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவில் என்ன நடிப்பு இருக்குதோ அதுதான் நடிக்கும். உலகமே எதிர்த்தாலும் அவங்க நடிப்பைத்தான் அவங்க நடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறைவனுடைய ஞானம் நிறைய இருக்குது. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசி 100 வருடம் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே வீடியோ நான் போட்டிருந்தால் தான் இப்போ போடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நேரம் இது தான் பண்ணணுன்னு என் ஆத்மாவில் பதிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா இது தான் பதிவாக இருக்கும். கேட்கும்போது உங்களுக்கு என்னென்ன எண்ணம் வருது அதே எண்ணம் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் அந்த நேரம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. ஸோ இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் திட்டினாலும் மனைவி திட்டினாலும் அவங்க ஆத்மாவில் பதிவாக இருக்கிறது அப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்ப்பீங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. விலகி என்னுடையவர்கள்னு இருக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை. விலகி சாட்சியாக இருக்கணும். அப்படி நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா பாஸ். ஏன்னா போக போகிற சொர்க்கம் அமைதியான உலகம், ஆனந்தமான உலகம். காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது. திரும்புகிற பக்கமெல்லாம் ஆனந்தம், அமைதி, தூய்மை இது தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு போகணுன்னா இங்கே அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னு நீங்கள் நிரூபிக்கணும். அதுக்கு 24 மணி நேரமும் அந்த இறைவனே நினைக்கணும். அவரை தான் சிவன் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம். ஆனால் அவன் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்துட்டோம், அதனால் நம்மளை பார்க்க முடியுது. அவர் வர்றதில்லை, அதனால் பார்க்க முடியறதில்லை. பிறப்பிறப்பு சக்கரத்தில் வர்றதில்லை, பூமிக்கு வரார். எப்போ? கலியுகத்தின் இறுதியில். எதுக்கு? சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் மதத்தை உருவாக்க வந்தாங்க. அவங்களுக்கு கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்களை அறியாமல் கடவுளுடைய ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி ஆழமான ரகசியம் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். சரி, ஸோ இதுதான். இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம்னா ஆத்மான்னு வந்து அவருடைய நினைவிலேயே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாருக்கும் வார்த்தையினால் இல்லை, எண்ணத்தினால கூட துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ நம்ம அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும். இறைவனை வெளிப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய குணம் இருக்கணும். அவ்வளோதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.